இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சங்கரா மீன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் போகுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம், மாங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டுன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் தாளிப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. கிளம்பா மீன் வந்து தொக்குக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னெல்லாம் கலந்து வச்சுருக்கோமா இதுக்கு மீன் குழம்புக்கு? புளி, மிளகாத்தூள் கரைச்சி, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி, புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கரைச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்காங்க குழம்புக்காக. இப்போ எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகா போட்டிருக்காங்க. ஆனியன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை போடுறாங்க. பூண்டு நல்லா நச்சு எடுத்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நச்சு போட்டுக்கணும். இது வந்து எங்கள் மம்மி ஸ்டைல் மீன் குழம்பு. பாருங்க இன்னைக்கு எப்படி வைக்கிறாங்கன்னு. இப்போ வந்து அப்படியே இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா மீனுக்காக கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. மேரினேட் பண்ணி வச்சதை வந்து வதக்கிறதுக்காக. இந்த மேரினேஷன் பண்ணது வந்து என்னோட தங்கச்சி. இதில் என்னென்னலாம் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள், வெங்காயம் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சி இதில் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கா. இப்படி ப்ரௌனாக வந்ததும் தக்காளி ஒரு கை தக்காளி போட்டுக்கிறாங்க மீன் குழம்புக்கு. இந்த சைடு வந்து கடம்பாக்காக கடாய் வந்து எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எண்ணெய் காயட்டும்னு சொல்லி. சோம்பு கொஞ்சம் போட்டு, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு ஆனியன், இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒரே டைமில் வந்து மீன் குழம்பும் ரெடி ஆகுது, கடம்பாங்கும் தொக்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளி இந்த அளவு வதங்குற டைமில் கல்லுப்பு வந்து கொஞ்சம் போட்டு, தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டு வதக்குறாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாமே எங்கள் அம்மா கையளவு தான் போடுவாங்க, அவங்களுக்கு தோன்றது தான். அதனால இதில் நீங்கள் அளவெல்லாம் கேட்க முடியாது.
1/2 ஸ்பூன் போடுவேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் நெக்ஸ்ட் நம்ம கடமாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மீன் குழம்புக்கு. வெங்காயம் தக்காளிலாம் வதக்குனதுக்கப்புறம் போடுறாங்க. கொத்தமல்லி ஒரு கை அளவு. நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வரணும். வந்து நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கடம்பாவை ஆட் பண்ணுறாங்க. இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கலரணும். மீன் குழம்புக்கு இந்த அளவு நல்லா பதம் வரணும். இப்போ வந்து இதை மூடி வைக்கிறாங்க வேகிறதுக்கு கடம்பாவை. மீன் குழம்புல நல்லா இந்த தொக்கு ஸ்டேஜ் வரும்போது நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த புளி தண்ணி மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டு கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை இந்த ஸ்டேஜில் ஊற்றுறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம உப்பும் காரமும் வந்து நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம அப்படியே ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஜாரில் என்னெல்லாம் அரைக்க போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு பெப்பர், அவ்வளோதான். நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு வந்து இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து மாங்காய் போட போகிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த அளவு புளிப்பு யாரும் சாப்பிட மாட்டோம். அதனால வந்து மாங்காய் வந்து ஒரு 4 பீஸ் 5 பீஸ் தான் போட்டிருக்காங்க. நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் மாங்காவையும் ஆட் பண்ணியாச்சு. மாங்காய் வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ மேரினேஷன் பார்த்துருவோம். உடம்பு பீஸ் எல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு தலை பீஸ் எல்லாம் வந்து குழம்புக்கு வச்சுருக்காங்க அம்மா. ஆளுக்கு 2 பீஸ் அப்படி கணக்கு. நாலு பேருக்கு 2 பீஸ் கணக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. எல்லாமே கையளவு தான்.
இப்போ வந்து ஒரு கையளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் ஆனால் கொஞ்சம் காரம் சாப்பிட்ற ஃபேமிலி தான், நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரம் போட்டு தான் பண்ணுறோம். இது வந்து நம்ம அரைச்ச மசாலா, நம்ம இந்த சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, மிளகு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக வந்து புளி தண்ணி, புளிப்பு டேஸ்ட்டுக்காக புளி தண்ணி, அப்படியே பரட்டுவோம். லாஸ்ட்டாக அதே கையளவு உப்பு அப்படியே பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்லேயே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ண மசாலா, கொழும்பு மசாலா. நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டோம்ல, இது வந்து எங்கள் வீட்டு மிளகாத்தூள் நாங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வைக்கிறது. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. எல்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வைக்கலாம். ஒரு அடுப்பில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, அப்படியே இன்னொரு அடுப்பில் பார்த்தா மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம மாங்காய் போட்டோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனும் போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற சமயத்தில் மீனை ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடுவோம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடம்பா தொக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கடம்பா ஃப்ரை வந்து கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா வத்தி வரணும், வத்தி நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வரணும். இதில் அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃபிஷ் ஃப்ரையில் போட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு ஊற வைப்போம். ஏன்னா அந்த எங்கள் அம்மா பண்ணுவாங்க, இது எதுக்குன்னு தெரியல. ஸ்மெல் வறுக்கும் போது அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வைப்போம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நம்ம வந்து ரெடி ஆகிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்புலாம் ரெடி ஆனதும் இது லாஸ்ட்டாக பொரிச்சு எடுத்து சாப்பிடுவோம். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு, அடுப்பில் இருந்து இறக்கி வச்சாச்சு. அடுத்து வந்து கடமாவும் சாப்பாடும் ரெடி ஆகிட்டா நம்ம வந்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ சாப்பிடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை. ஸோ லாஸ்ட்டாக இன்னும் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணணும். ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணிவிட்டு நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன். இது இன்னும் வந்து கடமா தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே போய் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம். சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்காக தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா இப்போ ஊறி இருக்கு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை போட்டு எடுத்துருவோம்.
ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் பிளேட்டிங்கில் வச்சு எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ என்ன ஸ்பெஷல்னு நான் காமிக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சண்டே சமையல் ரெடி. என்னன்னு பார்த்துடலாமா? மீன் குழம்பு, சாதம், மீன் வறுவல், கடம்பா தொக்கு, ரசம். ஸோ எல்லாரும் சாப்பிடுவாங்க, நாங்களும் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நான் இப்போ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இது எங்கள் அம்மா வச்ச, அவங்க ஸ்டைலில் வச்ச மீன் குழம்பு. நல்லா இருக்கு. எல்லாம் நார்மலாக எப்படி வைப்பாங்களோ அப்படிதான் எல்லா குழம்பும். எப்பவும் வைக்கிற மாதிரி இருக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. எங்கள் வீட்டு மீன் குழம்பு எனக்கு எப்போவுமே பிடிக்கும், அதனால இன்னைக்கும் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கடம்பாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் என் சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கா. நல்லா இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதோட இன்க்ரீடியன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கடம்பாத்துக்கிறத பற்றி சொல்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.